கதை உலகுக்கு உணர்த்துற உன்னதமான கருத்து என்னன்னா, ஒரு பெண் நினைச்சா இந்த உலகத்தையே என்ன வேணாலும் மாத்திரலான்றதான் இந்த கதையோட கருத்து. மகாபாரதத்தோட கிளை கதை இது. ஒரு பெண்ணால இவ்வளவு பொறுமையா இருக்க முடியுமா அப்படின்றதுக்கு ஆதாரம் தான் இந்த பெண்ணோட கதை. அந்த கதையை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இது விடுத நாடு, ரொம்ப செழிப்பான நாடு. இந்த நாட்டோட மன்னனோட பேர் தான் நலன், மனைவியோட பேரு தமயந்தி, நல தமயந்தி. இவங்களோட கதை ரொம்ப வரலாற்று சிறப்பு வாய்ந்தது. இந்த நல தமயந்திக்கு 2 குழந்தைகள் இருந்தாங்க. அவங்க தான் இந்திரசேனன், இந்திரசேனை. இந்த இந்திரசேனை தான் நம்மளோட கதையோட நாயகி. இந்திரசேனிக்கு இன்னொரு பேர் இருக்கு, அதுதான் நலாயினி. நலாயினி ரொம்ப வீரம் வாய்ந்தவங்க. போர்க்கலைகள்ல நிறைய தேர்ச்சி பெற்றாங்க, நிறைய புத்தகங்கள் படிப்பாங்க, நிறைய ஓலைச்சுவடிகள் படிப்பாங்க, எல்லா வேதங்களையும் கற்று தெரிஞ்சிருந்தாங்க. அதே நேரத்துல எல்லார்கிட்டையும் ரொம்ப அன்பா நடந்துக்குவாங்க, ரொம்ப பணிவாவும் மரியாதையாவும் நடந்துக்குவாங்க. இவ்வளவு அறிவாளியான வீர மிகுந்த பெண் நல்ல பண்போடையும் ஒழுக்கத்தோடையும் இருக்கிறது எல்லாருக்கும் ஆச்சரியமா இருந்தது. இந்த நலாயினியோட புகழ் அவங்க நாட்டுல மட்டும் இல்ல, எல்லா நாடுகளுக்கும் பரவுச்சு. இப்படி ஒரு பெண் அழகாகவும் அறிவோடையும் வீரத்தோடையும் பண்போடையும் இருக்க முடியுமான்னு ஒரு மரத்தடியில உட்கார்ந்து நிறைய முனிவர்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த கூட்டத்துல ஒரு ரிஷியா இருந்தவர் தான் மௌத்கல்ய ரிஷி. அவர் என்ன சொல்றாருன்னா, இப்படி ஒரு பெண் இருக்கிறதுக்கு சாத்தியமே இல்ல. அப்படி இருந்தாலும் அவர் ரொம்ப அகங்காரம் பிடிச்ச பெண்ணாக தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. இப்படி இருக்கிறப்போ நலாயினியோட அப்பா நலாயினிக்கு திருமண வயது வந்ததுனால கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாரு. நம்மளோட பெண் எல்லாத்துலயும் சிறந்தவ, அவளுக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை பாக்குறதுன்னு யோசிக்கிறாரு. 51 நாடுகளோட இளவரசர்களோட படங்களை வரிசையா நலாயினிக்கு காட்டுறாரு. ஒவ்வொருத்தரோட வீர தீரங்களை பத்தி சொல்றாரு. ஆனா நலாயினியோட வீரத்துக்கும் அழகுக்கும் இணையா அங்க யாருமே இல்ல. நலாயினி என்ன சொல்றானா, அப்பா எனக்கு இப்போ திருமணம் பண்ணிக்கிற வயசு வந்தாலும் எனக்கு திருமணத்துல இப்போ ஆசை இல்ல. நான் எல்லா கலைகளையும் கத்துக்கிட்டேன். இப்போ சிவபெருமான நினைச்சு கொஞ்ச நாள் வழிபாடணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்றான். இத நினைச்சு நலனுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ சொல்றாரு, உனக்காக ஒரு கன்னி மாடத்தை நான் ஏற்பாடு செய்றேன். அதுல உனக்கு பணிப்பெண்களா நிறைய பேர் இருப்பாங்க. நீ அந்த இடத்துல இருந்து சிவனை வழிபாடு பண்ணலாம். உனக்கு ஒரு முத்திரை மோதிரம் கொடுக்கறேன்னு நலன் நலாயினியோட கையில ஒரு முத்திரை மோதிரத்தை கொடுக்கறாரு. உனக்கு ஏதாவது ஆடவனை மனசுக்குள்ள பிடிச்சிருந்தா உடனே அந்த ஆடவன் கையில இந்த மோதிரத்தை கொடுத்து என்கிட்ட அனுப்பு, உனக்கு அந்த ஆடவனையே திருமணம் செஞ்சு வைக்கிறேன்னு சொல்றாரு. நலாயினியும் அந்த முத்திரை மோதிரத்தை வாங்கிக்கிட்டு எனக்கு யாரையாவது பிடிச்சிருந்தா நான் இதை கொடுத்து அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிடுறான். நலன் நாட்டால போயிடுறாரு. இந்த கன்னி மாடத்துல சில தோழிகளோடவும் உதவி செய்யற பெண்களோடவும் நலாயினி வாழ்ந்துகிட்டு இருக்கிறா. இந்த பக்கம் மௌத்கல்ய ரிஷி விடத நாட்டுக்கு வராரு. எப்பவுமே ஒரு நாட்டு மன்னனுக்கு தன்னோட நாட்டுக்கு வர்றவங்களை எல்லாரையும் நல்லா கவனிச்சு அவங்க கேட்டதை கொடுக்கறது தான் சரியான தர்மம். அதனால மௌத்கல்ய ரிஷி கிட்ட உங்களுக்கு என்ன வேணாலும் கேளுங்கன்னு கேட்க, அவரு உன்னோட மகள் இளவரசியை எனக்கு திருமணம் பண்ணி வையின்னு கேக்குறாரு. நலனுக்கு ஒரே ஆச்சரியம். இவர் ஏன் இப்படி கேட்டுட்டாரு நம்ம கிட்ட? இவர் சொன்னதை நம்மளால கொடுக்கவும் முடியாது, கொடுக்கலைனா சாபமும் போட்டுருவாரு, என்ன பண்ணன்னு யோசிக்கிறாரு. அப்போ நலன் சொல்றாரு, ஐயா என்னோட மகளோட விருப்பம் இல்லாம நான் எந்த முடிவையும் எடுக்க முடியாது. அதனால நீங்க என் மகளை போய் சந்தியுங்கள். அவளுக்கு பிடிச்சிருந்தா ஒரு முத்திரை மோதிரத்தை கொடுப்பா, அதை வாங்கிக்கிட்டு நீங்க என் கிட்ட வாங்கன்னு சொல்லிடுறாரு. இந்த மௌத்கல்ய ரிஷி எப்படி இருப்பாருன்னா, ஒரு 40 வயசுக்காரரு. பாக்குறதுக்கு சிவபெருமான் மாதிரியே இருப்பாரு. ஏன்னா பட்டையெல்லாம் போட்டு ஜடாமுடி வச்சு அப்படி இருப்பாரு. அதனால நம்ம பொண்ணு எப்படி இவர் வேணான்னு சொல்லிடுவா, முத்திரை மோதிரத்தை கொடுத்து அனுப்ப மாட்டா, இவருக்கு வேற எதையாவது கொடுத்து அனுப்பிடலான்னு நலன் நினைக்கிறாரு. இந்த மௌத்கல்ய ரிஷி எப்படியாவது இந்த நலாயினிய சோதிக்கணும்னு நினைச்சு தன்னோட சக்தியால தன்னை அழகான ஒரு இளைஞன் போல மாத்திக்கிறாரு. இப்போ இளவரசன் போல மாறின மௌத்கல்ய ரிஷி நலாயினி இருக்கிற அந்த கன்னி மாடத்துக்கிட்ட போறாரு. இத கன்னி மாடத்துக்கு மேல இருந்த நலாயினியோட சக தோழிகள் எல்லாம் பாக்குறாங்க. இவ்வளவு அழகான இளைஞனா, நம்ம இளவரசிய பார்க்கதான் வர்றான், கண்டிப்பா இளவரசிக்கு இவனை பிடிக்கும் அப்படின்னு இளவரசி கிட்டையும் போய் சொல்றாங்க. ஒரு அழகான ஆடவன் வர்றான், பேரழகனா இருக்கிறான், உங்களை பாக்குறதுக்காக தான் வர்றான்னு நலாயினி கிட்ட போய் சொல்றாங்க.
இப்போ நலாயினியும் அந்த இளைஞனும் ஒருத்தரை சந்திச்சுக்கிறாங்க. 10 நிமிஷத்துலயே நலாயினிக்கு அந்த இளைஞனை புடிச்சு போகுது. அவளும் கையில இருந்த முத்திரை மோதிரத்தை எடுத்து அந்த இளைஞன் கிட்ட கொடுத்து அனுப்பிடுறா. அவரும் கன்னி மாடத்துல இருந்து விடை பெற்றுட்டு அரண்மனைக்கு நேரா போறாரு. போய்கிட்டு இருக்கப்பவே தன்னோட சுயரூபத்துக்கு வந்துடுறாரு. அதாவது மௌத்கலி ரிஷியா மாறிடுறாரு. இப்ப மன்னர் கிட்ட போய் தன்னோட முத்திரை மோதிரத்தை கொடுத்துடுறாரு. இந்தாங்க, உங்க பொண்ணு என்னைய திருமணம் பண்ணிக்கிறதுக்கு சரின்னு சொல்லிட்டான்னு கொடுத்துடுறாரு. மன்னருக்கு ஒரே குழப்பம். எப்படிரா இந்த முனிவரை போய் நம்ம மக கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டா, சரி அவளுக்கு பிடிச்சிருக்கு பண்ணி வச்சிருவோன்னு திருமண ஏற்பாடுகள் எல்லாத்தையும் நலன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த பக்கம் நலாயினி வந்து உட்கார்றா. அப்போ இளவரசனுக்காக எல்லாரும் காத்திருக்கிறாங்க. அப்போ வந்தது மௌத்கலி ரிஷி. யாருக்கும் ஆச்சரியம் இல்ல, ஏன்னா எல்லாருக்கும் அது மௌத்கலி ரிஷி வயசான முனிவர்னு தெரியும். ஆனா இளவரசி நலாயினிக்கு மட்டும் அவர் ஒரு இளைஞன்னு தெரியும். ஆச்சரியப்படுறா. இது யாரு, நம்ம பார்த்த இளைஞன் வேற ஆளாச்சேன்னு யோசிக்கிறா. அவளுக்கு மட்டும்தான் தயக்கமே தவிர வேற யாருக்குமே முகத்துல எந்த மாற்றமும் இல்லாதனால அமைதியா திருமணத்தை ஏத்துக்கிறா. இப்போ மௌத்கலி ரிஷிக்கும் நலாயினிக்கும் கல்யாணம் முடிஞ்சிருது. அன்னைக்கு ராத்திரி ஆகுது. நலாயினி திருமண கனவுகளோட தன்னை ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறா. ஆனா மௌத்கலி ரிஷியோ இவளை சோதிக்கணும்னு நினைக்கிறாரு இல்லையா, அதனால தன்னை இன்னும் வயோதிகரா மாத்திக்கிறாரு. அப்புறம் உடம்புல தன்னோட சக்தியால ரத்தமும் சீலும் வடிகிற மாதிரி நிறைய புண்களை ஏற்படுத்துறாரு. பார்க்கவே அருவருப்பான தோற்றத்தை தனக்குத்தானே உருவாக்கிக்கிறாரு. அறைக்குள்ள மௌத்கலி ரிஷி இந்த உருவத்தோடயே படுத்திருக்கிறாரு. உள்ள வரா நலாயினி. அவர் தூங்குறத பாக்குறா. கொஞ்சம் கூட சலனமே இல்லாம அவரோட பக்கத்துல உட்கார்ந்து அவரோட புண்களை தொடச்சு விடுறா. மௌத்கலி ரிஷிக்கு ஒரே ஆச்சரியம். என்ன இவ இன்னைக்கு நம்மளை விட்டு போயிடுவான்னு பார்த்தோம்னா இப்படி நமக்கு உட்கார்ந்து சேவை பண்ணிக்கிட்டு இருக்காளேன்னு படுத்துக்கிட்டே யோசிக்கிறாரு. அன்னைக்கு ராத்திரி இப்படியே போயிடுச்சு. மறுநாள் காலையில எந்திரிக்கிறாரு. மௌத்கலி ரிஷி நலாயினிட்ட என்ன சொல்றாருன்னா, நான் திருமணம் பண்ணிட்டேன், ஆனா உன் கூட வாழ்றதுக்கு எனக்கு பிடிக்கல, அதனால காட்டுக்கு போய் வனவாசத்துல இருக்கலாம்னு சொல்றாரு. அவளும் அப்படியே ஆகட்டும்னு ஒத்துக்கிறா. அப்பயும் அவருக்கு சந்தேகம். இவ எப்படி எதுக்குனாலும் மண்டைய ஆட்டுறான்னு யோசிக்கிறாரு. இப்ப சொல்றாரு, எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, என்னால நடக்கலாம் முடியாது, ஒரு பெரிய மூங்கில் கூடைய ஏற்பாடு பண்ணு, அதுல நான் உட்கார்ந்துக்கிறேன், என்னை நீ தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டுட்டு போன்னு சொல்றாரு. அவ அதுக்கும் ஒத்துக்கிட்டு நலாயினி பெரிய மூங்கில் கூடைய ஏற்பாடு பண்றா. அதுல அவர் உட்கார மூங்கில் கூடையும் அவரையும் சேர்த்து தலையில தூக்கி வச்சுட்டு நலாயினி நடக்க ஆரம்பிக்கிறா. இப்படிதான் ஊரா நலாயினி இவளை தூக்கிக்கிட்டே போறா. கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாம அந்த முனிவர் இப்படியே உட்கார்ந்துக்கிறாரு. போறப்ப கொஞ்ச நேரம் எங்கேயாவது ஓய்வெடுப்பாங்க. அங்க நலாயினி அவருக்கு சமைச்சு கொடுப்பா, அவரோட புண்களுக்கு மருந்து போடுவா, உடம்பெல்லாம் தொடச்சு விடுவா. இந்த மாதிரி நிறைய சேவைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறா. திரும்பவும் கூடையில தூக்கி வச்சுக்கிட்டு நடந்து போயிட்டே இருப்பா. இப்படி ஒரு நாள் நடந்து போய்கிட்டு இருக்கிறப்போ போற வழியில காட்டுல ஒரு கிளையில ஒரு முனிவர் தலைகீழா தொங்கி தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதை இவ கவனிக்காம கணவனை தலையில தூக்கி வச்சுட்டு போயிட்டு இருக்கிறா. தெரியாம அந்த முனிவரோட உடல் தன்னோட கணவனோட கால் பட்டு அவரோட தவம் கலைஞ்சிருது. இத பார்த்த அந்த முனிவர், என்ன இந்த பொண்ணு என்னை இடிச்சுக்கிட்டு மன்னிப்பு கூட கேட்காம இப்படி போய்கிட்டு இருக்கிறாளே, அப்படி என்ன கணவனை தூக்கிட்டு போறதுல அவ்வளவு மும்பரம் அப்படின்னு கோவப்பட்டு, ஏ பெண்ணே, உன் கணவனுக்காக தானே இப்படி போய்கிட்டு இருக்கிற, விடியும் முன் நீ விதவையாவாய் அப்படின்னு சாபம் போட்டுறாரு. அவருக்கு ஒரே கவலை. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் கணவனுக்கு பண்ற சேவை ஒன்றே தன்னோட வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு வாழ்ற நலாயினிக்கு இப்படி விதவையாவாயின்னு சாபம் போட்டோனே விதவையாகிறது அவளுக்கு பெரிய விஷயமா தெரியல. ஐயோ, தன்னுடைய கணவன் இறந்து விடுவானேன்னு யோசிக்கிறா. நலாயினி வானத்தை பார்த்து சொல்றா, நான் சிறந்த பத்தினி என்பது உண்மையெனில் இந்த பொழுது விடியாமல் போகட்டும் அப்படின்னு சொல்லிடுறா. அவ உண்மையிலேயே ஒரு சிறந்த பத்தினி. அன்னைக்கு பொழுது விடியவே இல்ல. இப்படியே ஒரு 5-6 நாள் போயிடுச்சு விடியாமலேயே. இதனால உலகமே சில நாட்கள் மாறுச்சுன்னு வரலாறு இருக்கு. அப்போ இந்திரன், பெருமாள், சிவன் எல்லாரும் இந்த நலாயினி தேவி கிட்ட வந்து, நீ பத்தினின்றது இந்த உலகுக்கே தெரியும், இந்த சாபத்தை நீ திரும்ப பெற்றுக்கோன்னு சொல்றாங்க. அப்போ நலாயினி சொல்றா, அப்போ அந்த முனிவர் எனக்கு விட்ட சாபத்தை திரும்ப வாங்க சொல்லுங்கன்னு சொல்லி அந்த முனிவர் திரும்ப வந்து நலாயினிட்ட மன்னிப்பு கேட்டு, நான் கோவத்துல சொல்லிட்டேமா, என்ன மன்னிச்சிரு, நீ எப்பவுமே பத்தினி தர்மத்தோட இருப்ப, உன் கணவனுக்கு எதுவுமே ஆகாதுன்னு வாழ்த்து சொல்ல, நலாயினியும் இனி பொழுது விடியட்டும்
அப்படின்னு சொல்ல சூரியனும் சந்திரனும் தன்னோட வேலையை ஆரம்பிச்சாங்க. இவ்வளோ பெரிய பத்தினி தான் நலாயினி. அதனாலதான் கதையோட முன்னாடியே சொன்னேன், ஒரு பெண் ஆழமா நினைச்சா இந்த உலகத்தையே மாத்த முடியும்னு. இப்போ திரும்பியும் நலாயினி சாதாரணமா கூடையில உட்கார்ந்துருக்க புருஷனை தலையில தூக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறா. அப்பயும் மவுத்கலி ரிஷி நினைக்கிறாரு, இவ உண்மையிலேயே பத்தினியா, இவ எப்படி இப்படி இருக்கிறா அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்போ திரும்பியும் சோதிக்கணும்னு நினைக்கிறாரு. இரவு நேரம் ஆயிடுச்சு. நலாயினியும் மவுத்கலி ரிஷி ஒரு இடத்துல ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. மவுத்கலி ரிஷி சொல்றாரு, கல்யாணம் பண்ணி உன் கூட சந்தோஷமாவே வாழ முடியல, உன்னை பார்த்தாலே எனக்கு அந்த நினைப்பே வரல. அதனால பக்கத்து ஊர்ல ஒரு அழகான தாசி இருக்காளாம், அவகிட்ட என்னை கூட்டிட்டு போ, அவளாலதான் என்னை சந்தோஷப்படுத்த முடியும்னு சொல்றாரு. நலாயினி ஒண்ணுமே சொல்லல, சரி கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அவளை தலையில தூக்கி வச்சுட்டு நடக்க ஆரம்பிக்கிறா. போற வழியே அந்த தாசிய பத்தி விசாரிக்கிறா. அப்போ நிறைய பேர் நலாயினி கிட்ட அந்த தாசிய பத்தி என்ன சொல்றாங்கன்னா, அந்த தாசி ஒரு பேரழகி, ஆனா அவர் ரொம்ப பொருள் எதிர்பார்ப்பாளே, பணம் காசு தங்கம் எல்லாமே எதிர்பார்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நலாயினி கிட்டதான் ஒண்ணுமே இல்லையே, நலாயினி ஒண்ணுமே பண்ணல. அந்த தாசியோட வீட்டு பக்கத்திலேயே ஒரு குடிசை போட்டு தங்குறாங்க நலாயினியும் அந்த முனிவரும். இப்போ டெய்லி காலையில நலாயினி அந்த தாசி வீட்டுக்கு போய் அவ வீட்டுக்கு முன்னாடி இருக்க எல்லா குப்பைகளையும் பெருக்கி சுத்தம் போடுறது, தொளிக்கிறது, கோலம் போடுறது, இந்த வேலைகளை தினமும் பார்த்துட்டு இருந்தா. இப்படி டெய்லி தாசி காலையில எந்திரிச்சு வரப்ப அவ வீட்டு முன்னாடி சுத்தமா இருக்கும். யாரடா இத பண்றா அப்படின்னு பாத்துக்கிட்டே இருந்தப்பதான் ஒரு அபலை பெண் இந்த மாதிரி பண்ணிட்டு போறான்னு ஒரு பணிப்பெண் சொன்னான். அந்த பெண்ணை கூப்பிடுன்னு தாசி கூப்பிடுறா. நலாயினியும் தாசி இப்ப சந்திக்கிறாங்க. நலாயினி கிட்ட தாசி கேக்குறா, உனக்கு என்னதாமா வேணும்னு. அப்போ நலாயினி சொல்றா, என்னோட கணவன் பக்கத்திலேயே குடிசை போட்டு தங்கி இருக்கிறாரு, உன்னை பார்க்கணும்னு அவருக்கு ரொம்ப ஆசை, உன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறாரு, ஆனா என்கிட்ட கொடுக்கறதுக்கு காசே இல்ல, அதனாலதான் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை செஞ்சு அந்த கடனை தீர்த்துக்கலாம் நினைச்சேன், ஒரு இரவு அனுமதி கொடுக்கறியான்னு கேக்குறா. இத கேட்ட தாசிக்கு தலையே சுத்திருச்சு. யாருமா நீ, கணவனுக்காக போய் இப்படி கிடக்கியேன்னு யோசிக்கிறா. சரி உன் கணவனை ராத்திரி அனுப்பு அப்படின்னு தாசி ஒத்துக்கிறா. தாசியோட அறைக்குள்ள மவுத்கலி ரிஷி போறாரு. ஆனா சொல்லிடுறாரு, நான் உன் மேல ஆசைப்பட்டு வரல, என் மனைவிய சோதிக்கிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. தாசியும் சரின்னு ஒத்துக்கிறா. ஆனா தாசி சொல்றா, உன் மனைவி மாதிரி ஒரு பெண்ணை நான் என் வாழ்க்கையிலேயே பார்த்ததில்ல, அவளை போய் சோதிக்கணும்னு நினைக்கிறியே, இது ரொம்ப தப்புன்னு சொல்லிடுறா. மவுத்கலி ரிஷி நைட்டு ஃபுல்லா யோசிக்கிறாரு, நமக்காக சூரியனையே நிப்பாட்றா, நம்ம எவ்வளவு வயோதிக தோற்றத்துல உடம்பு முழுக்க சீலும் ரத்தமும் வலியிற கொடூரமான உருவத்துல இருக்கிறோம், அப்ப கூட நம்மள நேசிக்கிறா, நம்மளுக்கு சேவைகள் செய்யறா, ஒரு தாசி வீட்டுக்கு போய் என்னைய கூட்டிட்டு வந்திருக்கா, இவ உண்மையிலேயே ஒரு சிறந்த பத்தினி தான், இவளை போய் நம்ம இப்படி சோதிச்சிட்டோமே, இப்படி ஒரு பெண் உலகத்திலேயே இருக்க மாட்டான்னு நினைச்சோம், ஆனா ஒரு பெண் வீரத்திலையும் சிறந்து, கல்வியிலையும் சிறந்து, அழகுலையும் சிறந்து, நல்ல பண்புகள்லையும் சிறந்து, இப்போ ஒரு சிறந்த பத்தினியாவும் இருக்கிறா, இவ ஒரு தெய்வத்துக்கு சமமானவள், இவளை போய் சோதிச்சோமான்னு யோசிக்கிறாரு. மவுத்கலி ரிஷி இப்போ நலாயினி கிட்ட வராரு. நலாயினி கிட்ட சொல்றாரு, நலாயினி நான் உன்னை சோதிக்கிறதுக்காக தான் இப்படி வயோதிகனா உடம்பு முழுசா தொழுநோய் வந்தவனா மாறி உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு தன்னோட சுய ரூபத்துக்கு வராரு. அதாவது 40 வயது கொண்ட ஒரு சாதாரண ரிஷி உருவத்துக்கு வராரு. நலாயினி அப்ப கூட முகத்துல எந்த சலனமும் இல்லாம கையெடுத்து வணங்கி கும்பிட்ட நிலையிலேயே இருக்கிறா. நீ எவ்வளவு பொறுமைசாலி, எவ்வளவு பாசம் மிக்கவள், எவ்வளவு பெரிய பத்தினி, நீ தெய்வத்துக்கு சமமானவள், உனக்கு என்ன வர வேணும்னு கேளு அப்படின்னு மவுத்கலி ரிஷி கேட்க நலாயினி என்ன சொல்றா, வாழ்நாள் முழுசும் உங்களுக்கு சேவை செய்யறது தான் எனக்கு வரமா வேணும்னு கேக்குறா. பொய்யும் மவுத்கலி ரிஷி ஆடி போனாரு. இப்படி சிறந்த பதிவிரதையா இருந்தவள் தான் நலாயினி. இவள் தான் பிற்காலத்துல மகாபாரதத்துல துருபத நாட்டோட இளவரசியா பிறந்த திரௌபதின்னு நிறைய வரலாறு இருக்கு. இது ஒரு மகாபாரத கிளைக்கதை. இதே மாதிரி தமிழ் புராண கதைகளும் நிறைய பெண் தெய்வங்களோட கதைகளும் நம்ம கிட்ட இருக்கு. உங்களுக்கு என்ன கதை வேணுமோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.